சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இதுதான் இன்னைக்கு நீங்க காலையில டிவி ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லா சேனல்லயும் பிரேக்கிங்கா பார்த்திருப்பீங்க. இந்த சிலிண்டர் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கிற போர்னால, எதனால இந்தியால சிலிண்டர் விலை ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான நகர்வு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்ட இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட்னா என்ன? இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால உங்களோட கேஸ் சிலிண்டரோட விலையில ஏதாவது மாற்றம் வரப்போதா? இல்ல உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா கேஸ் சிலிண்டர் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் வரப்போகுதா? இதுல டொமஸ்டிக் சிலிண்டரையும் தாண்டி கமர்ஷியல் சிலிண்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மக்களும் நிறைய இருப்போம். ஏன்னா நீங்க வெளியூர்ல தங்கி படிக்கிறீங்க இல்ல வேலை செய்றீங்க அப்படின்னா ஒன்னு பிஜில இருப்பீங்க, அங்கேயும் கமர்ஷியல் சிலிண்டர் தான் பயன்படுத்துவாங்க. இல்ல ஏதாவது மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் தான் பிளான் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற போர் தான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த போர்ல யூஎஸும் இன்வால்வ் ஆகுறாங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு அகைன்ஸ்டா யூஎஸும் வந்து அவங்களோட நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. சோ இதனால டென்ஷன் ஆகுற ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஎஸோட நட்பு நாடுகள், யூஎஸோட மிலிட்டரி பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நாடுகளை குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. சோ அதுல மாட்டிக்கிட்ட ஒரு முக்கியமான நாடு தான் யுஏஇ, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த தாக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்தியால எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய காரணமா மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல கச்சா எண்ணெயோட வளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். உலக அளவுல கச்சா எண்ணெய் தேவையை 20% ஈரான் கிட்ட இருந்து தான் பூர்த்தி செய்யறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வளம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நீர்வழி பாதையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த நீர்வழி பாதை வழியாதான் பல நாடுகளும் அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயும் எரிபொருட்களையும் எடுத்துட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. அதுங்க என்ன த்ரெட் அப்படின்னா, அந்த வழியா ஏதாவது ஒரு கப்பல் வந்து வணிகம் பண்றதுக்கு போறாங்க, கச்சா எண்ணெய் ஏத்திட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள ஈரான் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதை மீறி அந்த வழியில யாராவது ட்ரேட் பண்றாங்க, யாராவது அவங்களோட கப்பல் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வரும். ஈரான் சமீபத்துல என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நாங்க இஸ்ரேலுக்கும் அவங்களோட நட்பு நாடுகளுக்கும் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை வந்து மூடி இருக்கோம், மற்றபடி இந்தியா சைனா மாதிரியான நாடுகள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அப்ப ஈரான் தான் சொல்லிட்டாங்களே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா அங்கேயும் சிக்கல் இருக்கு. சோ அந்த பாதையில ஒரு கப்பல் போகுது அப்படிங்கும் பட்சத்துல அது எந்த நாட்டினுடைய கப்பல்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இஸ்ரேலே நம்மள அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த வணிகர்களுக்கு அது ரொம்ப ரிஸ்கியான விஷயமாவே மாறிடுச்சு. சோ கண்டிப்பா அங்க அவங்களோட விலை உயர்ந்த கப்பல்களை எடுத்துட்டு போய் யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸுமே அந்த வழித்தடத்தை பயன்படுத்துற கப்பல்களுக்குன்னே அவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, அதையும் மீறி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரமா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாலிசிஸ்லயும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைனாலையும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை பயன்படுத்துறது ரொம்பவே சிக்கலா போச்சு. இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த ஒரு டாரிஃப் பிரச்சனைனால ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எண்ணெய் வாங்குறத கண்டிப்பா நிறுத்தணும்னு யூஎஸ் இந்தியாவை வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இனி எண்ணெய் வாங்குறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருந்தோம். ஆனா இப்போ யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஒரு 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம். ஏன்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இவ்வளவு பெரிய போர் பதற்றம் நடந்துட்டு இருக்கு, கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடும் ஏற்படுது, அதனால நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் யூஎஸோட அதிபர் வந்து ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா தெரிவிச்சிருந்தாரு. சரி, அதான் இவ்வளவு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இந்தியால இதோட தாக்கம் ரொம்ப டீப்பா தான் இருக்கு. இவ்வளவு டீப்பா ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையில கல்ஃப் கண்ட்ரீஸையும் இன்வால்வ் பண்ணிட்டாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ் இதுல இன்வால்வ் ஆனதுனால குறிப்பா ஈரான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் பிளான்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த மேனுஃபேக்சர் செய்யற நிறுவனங்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால ரிஃபைனிங் பிளான்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது செயல்பாட்டுல இருந்தது அப்படின்னா ரெண்டு பிரச்சனை. ஒன்னு, ஈரான் அட்டாக் பண்றாங்க. ரெண்டாவது, அவங்க உற்பத்தி பண்ற கச்சா எண்ணெயோ இல்ல ரிஃபைன் பண்ணி கொடுக்குற மத்த ஃபார்மட்டையோ அவங்களால குளோபல் மார்க்கெட்டுக்கு புல் பண்ண முடியல. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆல்ரெடி அவங்களோட குடவுன்ல கச்சா எண்ணெய் நிறைய பேரல்ஸ் அப்படியே இருக்கிறதுனால இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சிக்கல் தான், நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த ரிஃபைனிங்கை ஸ்டாப் பண்ணதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா
மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட எல்பிஜி தேவை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ நம்மளோட எல்பிஜி தேவையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை நீங்க சராசரியா பாத்தீங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 31.3 மில்லியன் டன்ஸ் ஆஃப் எல்பிஜி கேசஸ் நம்ம பயன்படுத்துறோம். அதுல 12.5 மில்லியன் டன்ஸ் மட்டும் தான் நம்ம டொமஸ்டிக்கா இந்தியாலே உற்பத்தி செய்றோம். மீதி இருக்கிற 20% மேலான எல்பிஜி சிலிண்டரை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். நம்ம தேவையில 50%க்கும் மேல நம்ம வெளியில இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். அப்படிங்கும்போது உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு போர் பதற்றம் ஏற்படுத்துது அப்படின்னா அது டைரக்டா நம்மளையும் பாதிக்குது. ஸோ அதுதான் இப்போ ரியாலிட்டியில நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அரசாங்கம் அடுத்தது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அரசாங்கம் தரப்புல இருந்து நம்ம கிட்ட போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு, எவ்வளவு காலத்துக்கு அது பத்தும் அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் தெரிவிக்கல. நிலைமை வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. பட் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு வாரம் கூட முடியல. அதுக்குள்ள நம்ம ரியாலிட்டியில என்ன பாக்குறோம் அப்படின்னா, சிலிண்டருக்கு கடுமையான தட்டுப்பாடு அப்படிங்கிறத பாக்குறோம். பெங்களூர், சென்னை மாதிரியான நகரங்கள்ல எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுறாங்க. ஹோட்டல்ஸ்ல நாங்க மெனுவை கம்மி பண்றோம், ரொம்ப நேரம் குக் பண்ற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹோட்டலோட டைமிங்ஸை கம்மி பண்றாங்க. நிறைய உணவகங்கள் இனிமேல் நாங்க செயல்படுத்த முடியாது அப்படிங்கறத ஓப்பனாவே தெரிவிக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டொமஸ்டிக் சிலிண்டர் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இண்டக்ஷன் பயன்படுத்துவோம், எலக்ட்ரிக் குக்கரை பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிஜில தங்கி இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸா இருக்கிறவங்க, வெளியில மெஸ் ஃபுட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரோட வாழ்வாதாரமுமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த பிரெட், பால், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான எசென்ஷியலான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி குக் பண்ண முடியாததுனால நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் இல்ல பிரெட் இந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை இன்னும் ஏறல. ஆனா இருக்கிற சூழ்நிலை என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு எல்லார் மனசுலயுமே ஒரு பயத்தை கிளப்பி இருக்கு. பெட்ரோல் விலையும் ஏறுது, டீசல் விலையும் ஏறுது, இல்ல அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கடுமையான அளவுல பாதிக்கும். அதனால அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது அரசாங்கம் என்ன தீர்வு எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மார்ச் 10ஆம் தேதியான இன்னைக்கு இதை நாங்க நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிட்டாங்க. இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை முதல்ல 1955ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோட அட்டவணை 7 அடிப்படையில இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டுல ஒரு போர் பதற்றம் ஏற்படுது, இல்ல ரொம்ப கடுமையான அளவுல பஞ்சம் ஏற்படுது, மக்கள் அவங்களோட அத்தியாவசிய பொருட்களுக்கே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அப்போ அரசாங்கம் இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்டின் அடிப்படையில அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல பொருட்கள் என்ன விலையில விற்கணும், குறிப்பா அத்தியாவசிய பொருட்களை என்ன மாதிரி விலையில வைக்கணும், எந்த அளவுக்கு விலை வந்து உயர்ந்துடக்கூடாது, அதை எப்படி கண்ட்ரோல்ல வைக்கணும், எல்லா மக்களுக்குமே நியாயமான விலையில அந்த பொருள் போய் சேருதா, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத அரசாங்கம் என்ஷூர் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோலை டைரக்டா கவர்மெண்ட் அவங்க கையில எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இதை நடைமுறைப்படுத்துறதா இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவுல யாராலையும் சிலிண்டரை பதுக்கி வைக்க முடியாது, பிளாக் மார்க்கெட்ல சிலிண்டர்ஸ் விற்க முடியாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் ரொம்ப தீவிரமா கண்காணிப்பாங்க. இப்படி யாருமே பதுக்கி வைக்க முடியாது, பிளாக் மார்க்கெட்ல விற்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் மார்க்கெட்ல தான் இருக்கும். அப்படி ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கும்போது எல்லாருக்குமே ஃபேர் பிரைஸ்ல இந்த சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா பாக்குறோம். அதே மாதிரி ஸ்டாக் லிமிட்டையும் அரசாங்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம், எந்த லிமிட்டுக்கு மேல ஸ்டாக் வச்சுக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் லிமிட் பண்ணுவாங்க. அரசாங்கம் இதை லிமிட் பண்றதுனால ரொம்ப ஓவரா ஸ்டாக் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளாக் மார்க்கெட்ல விற்கலாம், இல்ல அதிகமா விலை வச்சு விற்கலாம் அப்படின்னு யாருமே பிளான் பண்ண முடியாது. சோ இதுவும் இந்த ஆக்ட்ல ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்றது. நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு சமமா ஃபேரா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். ஒரு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறது, இன்னொரு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அது கிடைக்காமலே போறது மாதிரியான இன்இக்வாலிட்டி இருக்காம பாத்துக்கிறதுக்கும் இந்த சட்டம் வலியுறுத்துது. இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமா யாராவது இதை பதுக்கி வைக்கிறாங்க, இல்ல கள்ளச்சந்தையில பிளாக் மார்க்கெட்ல இதை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் வலியுறுத்துது. சோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்திய அரசாங்கம் இப்போ இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சிலிண்டருக்காக. இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சிலிண்டரை புக் பண்ணிட்டு இன்னொரு சிலிண்டரை ரீஃபில் பண்ணணும்ல, அந்த ரீஃபில் பண்றதுக்கான கால அவகாசம் இதுக்கு முன்னாடி 21 நாட்களா இருந்தது. அதை 25 நாட்களா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா மக்களும் வந்து அதிகமான அளவுல இதை புக் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு பேனிக்லயே நிறைய பேர் அதிகமா ஸ்டோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரீஃபில்லிங்கான புக்கிங் டேட்டை ஒரு
21 நாட்கள்ல இருந்து 25 நாட்களா அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அரசாங்கம் எடுத்திருக்கிற முக்கியமான நடவடிக்கை என்னன்னா, இந்தியால எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா வேற சில ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் பெட்ரோ கெமிக்கல் சார்ந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எல்பிஜி பைப்லைன்ஸ். ஸோ நாடு முழுக்க எல்பிஜி பைப்லைன்ஸ் வந்து சரியா எல்லாருக்கும் போய் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால ப்ரோபேன், பியூட்டேன், பியூட்டீன்ஸ், பியூட்டிலைன்ஸ் மாதிரி நிறைய ஹைட்ரோ கார்பன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அந்த ஹைட்ரோ கார்பன் பைப்லைன்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ஸை எல்பிஜி ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்த சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மூணு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் மட்டும்தான் இந்த எல்பிஜி சப்ளை பண்ணணும். இதை தாண்டி வேற யாருக்கும் எல்பிஜி சப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. ஓகே, இப்போ கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல முக்கியமானது அந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஆக்டின் அடிப்படையில் எப்படி மக்கள் இந்த எல்பிஜி சிலிண்டரை எல்லாருக்கும் கிடைக்கிறத என்ஷூர் பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்களோட முதல் ப்ரிஃபரன்ஸ் டொமஸ்டிக் சப்ளையா தான் இருக்கு. அதாவது வீட்டு உபயோகத்துக்கு நம்ம பயன்படுத்துற சிலிண்டர்ஸ். ஸோ முதல்ல அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஸோ அதுல எந்த தட்டுப்பாடும் வராம பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், இங்க தேவைப்படுற சிலிண்டர்ஸ், எல்பிஜிஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத ப்ரையாரிட்டியா சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா யாருக்கெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டொமஸ்டிக் சப்ளையும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்கள்ல இந்த எல்பிஜி வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லாம கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, கடந்த 6 மாசத்துல இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் எல்பிஜி கன்சப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸா இருக்கு. ஸோ இந்த எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான, ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறி இருக்கு. குறிப்பா இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. கமர்ஷியல் சிலிண்டர்ல இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறது அதை நம்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை ரொம்ப சீக்கிரமா எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்கு. நீங்க ஒரு பிஜிலயோ இல்ல ஹாஸ்டல்லயோ இல்ல தனியா ரூம் எடுத்து கம்ப்ளீட்டா அவுட் சைட் ஃபுட் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க இருக்கிற பகுதியில உங்களுக்கு ஹோட்டல்ஸ் மூலமா போதுமான அளவு ஃபுட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.